வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறை சாதன மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு அனைத்து பயிற்சிகளையும் முறையாக செய்து கொண்டு அனைத்து விளக்கங்களையும் தொடர்ந்து ஆய்வு செய்து ஒரு ஞான நிலைக்கு தங்களை உயர்த்தி கொண்டு செல்லக்கூடிய இருபால் மெய் உணர்வாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். பேருண்மையை அறிய விடாமல் தடுப்பது எது? அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். குறிப்பா வேதங்கள், அதிலும் அத்வைத வேதம் ஆழமா இதைதான் சிந்தனைக்கு எடுத்திருக்கு. நம்முடைய ஆதிசங்கரர் அத்வைத வேதத்திற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அது சமஸ்கிருதத்திலும் இருக்குது, மொழிபெயர்த்து தமிழ்லையும் கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள், அதாவது மிஷன் என்று சொல்லுவோம். சின்மயா மிஷன், தயானந்த மிஷன், சிவானந்த மிஷன், இப்படி நிறைய மிஷனரிஸ்ல வேத வகுப்புகள் நடத்துறாங்க. கேள்விப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்குறாங்க. 3 ஆண்டு கல்வி, 3 மாதம் என்றெல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க சென்ற ஒரு 10-15 வருடமா ரிஷிகேஷுக்கு போறது உண்டு, ஆன்மீக பயணம். அங்க குறிப்பா தயானந்த ஆசிரமத்துல தங்கி வகுப்பு நடத்துவோம். அங்க ரிஷிகேசத்துல பாத்தீங்கன்னா சிவானந்த ஆசிரமும் தயானந்த ஆசிரமும் மிக மிக புகழ் பெற்றது. ஆனா 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சுவாமி சிவானந்தரும் சரி, சுவாமி தயானந்தரும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அங்க நீண்ட காலமா அவங்களுடைய ஆசிரமம் இருக்கு. அங்க வேத வகுப்பு நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வந்து வேதம் படிக்கிறாங்க. 4 வேதங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு முக்கியமா இந்த அத்வைத வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. 3 ஆண்டு அங்கேயே தங்கி செய்யணும். அப்போ நானும் ஒரு முறை இல்லை, சென்ற 15 ஆண்டு காலமா போயிட்டே இருக்கிறோம். 15-16 முறை போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்பாகவே வகுப்பு நடத்தும் போது அந்த தயானந்த ஆசிரமத்துல சந்நியாசம் எடுத்தவர், அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாய், ரிட்டையர்ட் ஆனவர், சென்னை சேர்ந்தவர், தமிழர். அவர் 3 ஆண்டு வேதம் கற்றுக்கொண்டு சந்நியாசம் எடுத்துக்கொண்டு அங்கேயே இருக்கிறார். அப்போ நாமெல்லாம் போயிருக்கோமா, 10-200 பேர் போயிருக்கிறோம், பெரும் கூட்டம். சரி, எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேச்சு கொடுத்திருக்காரு. அப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம சபையில வந்து உட்காரவும் செய்தார். நம்ம அத்வைத வேதாந்தம் என்று சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, பிரம்மஞானமே தான். மகிழ்ச்சி அதை ரொம்ப சுருக்கி விஞ்ஞான அடிப்படையோட எல்லாரும் புரியும்படிக்கும் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் அதை வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க அவங்க வந்து காவி உடை உடுத்துட்டு சன்னியாசி இருந்து சொல்லி கொடுக்கறதுனால அந்த அத்வைத வேதாந்தத்தை வந்து மற்ற மதத்தினர் ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா வேதாத்தின் விமர்சி கொடுக்கிறார் பாருங்க, பிரம்மஞானம், அதை ஏற்றுக்கொள்வாங்க. 2 ஒண்ணுதான். ஆனா என்ன வித்தியாசம், சாமிஜி சுத்த தமிழ்ல விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மெஞ்ஞானத்தை, அத்வைத வேதாந்தத்தை நமக்கு விளக்கமா கொடுத்திருக்காங்க. இதை நாங்க ஒரு 5 நாள் வகுப்பு நடத்திட்டே இருக்கிறேன். 2வது நாள் அந்த சன்னியாசி அவர் வந்து வணங்கிக்கிட்டு, ஐயா, 3 வருடம் நாங்க படிச்சதை நீங்க 3 மணி நேரத்துல விளக்கிட்டீங்க மட்டுமா? இந்த 3 வருடம் எங்களை புரிய வைக்குது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நீங்க 3 மணி நேரத்துல அத்வைத வேதாந்தத்தை எளிமையா
நல்ல உயர்ந்த சான்றுகள் சொல்லி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விளக்கணை பார்க்கும்போது ரொம்ப அற்புதம். நீங்களே இப்படி விளக்கியிருக்கீங்கன்னா உங்களுடைய குரு மேல சாமிஜி படம் இருக்கு, அது வணங்கி அவர் எப்பேற்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரும் மயக்கத்துல காலங்காலமா கிடக்கு. காலங்காலமா மனுஷன் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரைக்கும் பெரும் மயக்கம். மயக்கம்னா மாயா, இல்லூஷன். அதாவது மாயான்னா பொய்யின் அர்த்தம் இல்லை. மாயான்னா பொய்யின் அர்த்தம் இல்லை. அது ஒரு உண்மைதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதர் சொன்னார் இல்லையா, விவேகானந்தர் சொன்னார், பொய்ன்னு எதுவும் கிடையாது, உண்மை பேருண்மை. ஏன் அப்படி சொன்னாரு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு வேதாந்தி, ஏறு சுவாமி விவேகானந்தர். உண்மையிலிருந்து பொய்மை எப்படி தோன்ற முடியும்? சுத்தவெளி என்பது மெய்ப்பொருள். மெய்ப்பொருளிலிருந்து பொய்ப்பொருள் எப்படி தோன்ற முடியும்? ஆகவே இதை நீங்க பொய் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா மாயை என்று சொல்லுக்கு சிலர் வந்து பொய்யின் அர்த்தம் எடுத்திருக்காங்க. அதுவே தப்பு. மாயா என்பது உண்மைக்கு உண்மையோடு கூடியதுதான். ஆனா என்ன வித்தியாசம்? அந்த உண்மை நிலைத்து இருப்பதில்லை. இப்போ ஒரு ரோஜா பூ இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. வாசனையும் வருது. அப்ப அது உண்மை தானே? ஒரு தோற்றமும் இருக்கு, ஒரு தன்மை வெளிப்படுத்துது. ஆகவே அது உண்மைதான். ஆனால் அது மாலையில் வாடி விழுது, தோற்றத்தை இழக்குது, வாசனை இல்லை, மறைஞ்சு போச்சு. மாயான்னா தோன்றி மறைவது. சிறிது நேரம் இருப்பது போல காட்டும், அப்புறம் இல்லாம போயிடும். இப்ப மாயானா என்ன? பொய் இல்லை. அது ரோஜாவா அப்பந்தான் செடியிலிருந்து பறிச்சு டேபிள்ல வச்சிருக்கிறோம். அந்த பனித்துளி கூட அப்படியே இருக்கு, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த நிறம் பன்னீர் ரோசருடைய நிறம், அதுல வரக்கூடிய வாசனை வீடு முழுவதும் பரவுது. இதை பொய்ன்னு சொல்ல முடியுமா? உண்மைதான். ஆனால் இந்த உண்மை நீடித்திருப்பதில்லை, நிலைத்திருப்பதில்லை. 2 வார்த்தை சொல்றேன். நீடிக்கவும் செய்யாது, நிலைக்கவும் செய்யாது. மாலையில வாடி போயிடும். ஒரு பழம் அடுத்த நாள் அழுகி போயிடும். ஆகவே தோன்றி இருப்பது போல காட்டி மறைகிறதை, அந்த உண்மையை மாயை என்ற வார்த்தையில சொன்னோம். ஏன்னா உண்மை பேருண்மைன்னு சொல்லும்போது 2 ஒண்ணுதானேன்னு எடுத்துருவோம். அப்ப விளக்கம் கொடுக்கும்போது இது மாயா. மாயா என்றால் பொய்யின் அர்த்தம் எடுக்காதீங்க. இருப்பது போல காட்டும், இல்லாம போயிடும். அப்ப பேருண்மைன்னா என்னவா இருக்கணும்? அது எப்போதும் இருக்கணும். அது தோன்றி மறைவதாக இல்லாம நித்தியம். நித்தியானந்த தவஸ் பண்ணீங்க. ரோஜா சிறிது நேரம் தான் ஆனந்தம், ஆனா நித்திய ஆனந்தம், எப்போதும் வாடாத, அது வாடா மலர். எது? பேருண்மை. இப்படி சில விளக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பீங்க. ஏன் ரோஜாவையும் பழமும் இந்த இயற்கை பற்றிலாம் பேசுறோம் அப்படின்னா, குறிப்பாக இதை பற்றி, தன்னை பற்றி அறிவதற்கு. ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்ட நோக்கம் எது இறைவன் என்பது அல்ல, எது இறைவன் என்பது அல்ல, எது நான் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்ட கேள்வி. எது நான்? அப்ப நம்ம சாதாரணமா அந்த உலகத்துல நம்ம நான்னா என்ன சொல்றோம்? இந்த உடலை அடிப்படையாக கொண்டு, மனதை அடிப்படையாக கொண்டு நான் இருக்கிறேன் என்று புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனால் நல்லா பாருங்க, இந்த உடல் தோன்றி மறையும். ரோஜா மாதிரி இல்லை, இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஒரு 100 ஆண்டு இருக்கும், அதிகபட்சம் 120 ஆண்டு, அப்புறம் மறைச்சிடும். மட்டுமல்ல, தோன்றினது மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கா? இல்லை. தாய் வயிற்றிலிருந்து குழந்தை வருது, இத்தனோண்டு இருக்கு, சிசுன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த உடல் அப்படியே வளருது, இளைஞன், அப்படியே இன்னும் வயசாக போகுது, முதியவன், அப்புறம் தளர்ச்சி. தோன்றி மறைவு மட்டும் இல்லை, தோன்றி தன்னுடைய உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மீசையெல்லாம் முளைக்குது. பெண்கள் வயசுக்கு வராங்க.
எவ்வளவு மாற்றம், மாற்றம், உருமாற்றம். கடைசியில தள்ளாடி உடல் சுருங்கி பல்லெல்லாம் போய் எனக்கு பல்லுல பாருங்க எல்லாம் போய் முடியலாம் நினைச்சு ஒரு நாள் கனமா விழுந்தார். தோன்றி மறைவது. அப்போ இந்த உடலோ இந்த மனமோ பேர் உண்மை அல்ல, உண்மை. நான் இருக்கேன். இந்த உடல் இல்லாம நான் இல்லை, உடல் இல்லாம நான் இல்லை, மனம் இல்லாம நான் இல்லை. சாமி அப்பா சொல்லுவாங்க, உடல், உயிர், மனம் மூன்றுடைய தொகுப்பு இயக்கம்தான் நான் எனும் எழுச்சிக்கு அடிப்படை. அதை கவனிக்கணும். இந்த நான் என்பது ஒரு எழுச்சி, எண்ணத்தின் எழுச்சி, தாட் வேவ்ஸ். அந்த எண்ணம் எப்படி எழுதா? உடலை எல்லைய வைத்து உயிர் சுழன்று உணர்வுகளை பெற்று பல உணர்வுகளை பெற்று 5 புலன்கள் மூலமாக அந்த அனுபவ அறிவு இருக்கே, அது எழும்போது நான் எனும் எண்ணமாக எழும். அதான் மனதுடைய அடிப்படையே. மனதுடைய அடிப்படை தீர்வு என்னன்னா நான் எனும் முதல் எண்ண எழுச்சி. அது எழுவாய் என்று நம்ம தமிழ் இலக்கணத்துல படிச்சிருக்கோம். எழுவாய், ஆங்கிலத்துல சப்ஜெக்ட். ஆனால் இவ்வாறு எழக்கூடிய நான் பேர் உண்மையான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அது மாயா. அது சாதாரண உண்மை. ஏனென்றால் அந்த நான் என்று எழுத எண்ணம் அது அந்த ஒரு எண்ணம் மட்டும் அங்க நிக்கிறது இல்லை. நீங்க நல்லா கவனிங்க. நான் அப்படி சொல்லி நினைச்சிருவீங்களா? நான் பார்த்தேன், நான் சொன்னேன், நான் சம்பாதித்தேன், நான் இதை உடையவனாக இருக்கிறேன், ஆசிரியனாக இருக்கிறேன், வியாபாரியாக இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், என்னமோ அடுக்கிட்டு போறோமே. அதெல்லாம் என்ன சொல்றோம்? எனதுகள். நல்லா கவனிக்கணும். அத்வைத்து உள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற துவைத கருத்துக்களை புரிந்து கொள்ளணும். நீங்களா யாரு? யோகி, ஆன்மீக சிந்தனையாளன். உங்க சிந்தனை நாம தோன்றும். ஆனால் நல்லா கவனிக்கணும், திருப்பி கேட்கணும், சிந்திக்கணும். இந்த நான் என்று ஒரு எண்ணம் எழுது, முதல் எண்ணம். பிற எண்ணங்களுக்கு முதல் எண்ணம் நான். அடுத்த எண்ணங்கள் ஆப்ஜெக்ட்ஸ், பொருட்கள், அதாவது செய்யப்படும் பொருள்கள், அதனால் பெற்ற பயனிலை. ஒரு தமிழ் வாக்கியத்துல இலக்கணம் இருக்கு 3. எழுவாய், செயல்படும் பொருள், பயன்நிலை. நான் எழுவாய், நான் ஒரு பழத்தை சாப்பிட்றேன். பழம் செயல்படும் பொருள். சாப்பிடுவதற்கு செயல், செயல்படக்கூடிய பொருள் பழம். பயன் என்ன? சுவை. இப்போ இந்த நான் என்ற எண்ணம் எழுந்ததும் அது என்னென்ன பயன் பெற்றதோ இது வரைக்கும் அதெல்லாம் உள்ள அனுபவ பதிவா இருக்கு. அனுபவ அறிவுன்னு கூட சொல்லுவோம். அது வெளிப்படும். பிற எண்ணங்கள். அப்ப முதல் எண்ணம்னா அது தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எனதுகள். தமிழ நல்லா சொல்றேன், எனதுகள். நான், எனதுகள். இந்த நான் எழுந்தது அப்படி நிக்கல, எனதுகள் தான் பயணிக்க ஆரம்பிச்சது. நான் ஒரு பேராசிரியர் வச்சுடுங்களேன். உங்க கூட்டத்துக்கு வர உள்ள வரும்போது நீங்களும் அந்த ஐயாங்கிறீங்க, அப்படி பேராசிரியர் அப்படி ஒரு ஈகோ. எல்லாரும் என்னன்னு வணங்கி ஐயான்னு வேற சொல்லிட்டாங்கன்னா இந்த எழுவாய் இருக்கு. அது எப்படி எழுதா? நானாக எழுதுத. நான் பேராசிரியர், உங்க எல்லாத்தையும் மதிப்பு மிக்கவன், எல்லாம் தெரிஞ்சவன். உள்ளுக்கு அந்த நான் என்ன ஆயிட்டு காணாம போயிடுச்சு. தோன்றியதும் மறைகிறது நான். மின்னல் மாதிரி தோண்டி டக்குன்னு மறையும். அது மாதிரி நான் எழும், டக்குன்னு மறைஞ்சிரும், எனதுகள்ல பயணிக்கும். இப்போ ஊர்ல ஏதோ ஒரு மீட்டிங், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க. கலெக்டர் வராரு, அது ஒரு மினிஸ்டர் வராருன்னா எல்லாரும் இருந்துச்சு. எப்படி அந்த மினிஸ்டர் பேரு ஏதோ ஒரு பேர் செல்வம்னு வச்சுடுங்க. செல்வம் வரமாட்டார். செல்வம் தன்னை செல்வங்கிறத மறந்துட்டு அவரு மந்திரி ஆகிடுவார். ஒரு கௌரவமா போலீஸ்காரெல்லாம் சல்யூட் அடிப்பான். உடனே ஒரு மந்திரி அப்படிலாம் பண்ணி அது என்னது? அதான் ஈகோன்னு சொல்றோம். அகங்காரம், அகம்பாவம், ஆணவம், எத்தனை வார்த்தை சொல்றோம். அவன் தன்னை இழந்துட்டான்.
அந்த நானை தோன்றிய நான் உடனடியே மறையுது. அமைச்சரை விட்டுருங்களேன். நாம காலையில படுக்கையில இருந்து முழிக்கும் போது முதல் எண்ணம் நான். தொடர்ந்து என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வியாழக்கிழமை. மாலையில இன்னாரு பேச போறார், போகணும். அப்ப சீக்கிரமா சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு தவத்துல எல்லாம் உட்காரணும். இதெல்லாம் என்ன எனதுகள். இப்ப நான் போயிடுச்சு. மிஞ்சுவது எனதுகள். இந்த நான் கூட முதல்ல எழக்கூடிய நான் கூட பேருண்மைதான் இல்லையா? ஆனா அதை நம்ம உணரல. ஆனா அது உடனடியே எங்க போயிடுச்சு? மாயையில போயிடுச்சு. இதுதான் சிக்கல். இப்ப ஆன்மீகத்தோட முயற்சி என்ன? உண்மையில் எது நான்? இந்த ஒன்று தெரியாம தான் பாருங்க, எத்தனையோ எனதுகள் கிடைச்ச பெறும். நல்ல வார்த்தைகள், எத்தனையோ எனதுகள். அதான் எனக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, நல்ல புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. ஆனா எதுவுமே மனசுக்கு நிலைத்த அமைதியோ நீடித்த மகிழ்ச்சியோ இதுவரைக்கும் தரல. அதான் திருப்தியே வரல. ஆமாவான்னு பாருங்க, உங்களை பாருங்க. ஒரு காலத்துல இல்லாததெல்லாம் இப்ப உங்கள்கிட்ட இருக்கு. திருமணம் ஆகுதுக்கு முன்னாடி வாழ்க்கை துணை இல்லை, இப்ப இருக்கு. சொந்த வீடு அப்போ இல்லை, இப்ப இருக்கு. இல்லாததெல்லாம் இப்ப இருக்கு. ஆனா அமைதி இருக்கா? இருக்கு. இருக்கிற மாதிரி இருக்கு, காணாம போயிருது. புதுசா ஒரு பொருள் வாங்கணும், அன்னைக்கு மகிழ்ச்சி, அப்புறம் காணாம போயிருது. அப்ப இதெல்லாம் நிலையானதல்ல, இதெல்லாம் மாயா. ஆனா அந்த மாயைக்கு நாம அடிமை. இதை வள்ளுவர் அழகா சொல்றாரு. எது மாயாங்கிறதுக்கு, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள். மருளானால் மானா பிறப்பு. மருள் என்றால் மயக்கம், மாயா. என்ன? பொருள் அல்லவற்றை. இப்போ ரோஸ் இருக்கு, ஒரு பொருள் தானே, ஆமாவா இல்லையா? ஒரு பொருள். ஆனா அவர் சொல்றாரு அது பொருள் அல்லங்கிறார். ஏன் எனக்கு எப்போ ரோஜாவுக்கு ரோஜான்னு நம்ம சொல்லுவோம், அந்த குறிப்பிட்ட வாசனை வரும். வரலைன்னா அது ரோஜா இல்லை. அது சாயங்காலம் வாசனை இழக்குது பார்த்தீங்களா? ஆகவே தன்னுடைய பொருளை அது இழக்குது. பொருள்னா அர்த்தம், மீனிங். ரோஜா என்ற அந்த பொருளுக்கு என்ன பொருள்? முதல் ரோஜாவை ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கிறோம், ஒரு பொருளா பார்க்கிறோம், ஆப்ஜெக்டா பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? அந்த வாசனைங்கிற தன்மையா பார்க்கிறோம். அப்போ ரெண்டு வருது, தோற்றமும் தன்மையும் ரெண்டும் இருந்தாலும் அது பொருள். ஆனா அது தன்மையை மாலையில இழக்குது. தன்னுடைய தன்மையை அது இழந்ததுனால தன்னுடைய அர்த்தத்தை இழக்குது. நோ மீனிங். அதான் வள்ளுவர் சொல்ற, பொருள் அல்லவற்றை, அர்த்தம் இல்லாததை அர்த்தம் உடையது என்று கருதுவதுதான் மாயா, மயக்கம், மருள். இது ஒரு உதாரணம். இப்போ உங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நான் என்ன எடுத்துக்கொள்றேன். நான் என்றால் என்ன அர்த்தம்? த மீனிங் ஆஃப் செல்ஃப் என்ன? நான் என்றால் என்ன அர்த்தம்? நான் ராதாகிருஷ்ணன், நான் ஒரு ஞான ஆசிரியர், நான் ஒரு வியாபாரி, நான் இன்ன மதம், நான் இன்ன ஜாதி, நான் இன்ன மொழி, நான் இன்ன தேசம், எத்தனை அடையாளம் வச்சிருக்கேன். உண்டே இல்லையா? இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இது அடையாளங்கள், இமேஜ். இமேஜ் எனக்குன்னு சில இமேஜஸ். அப்போ அந்த உண்மையான நான் அங்க காணும். அப்ப ராதாகிருஷ்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பொருள் அற்றவன், அர்த்தம் இல்லாதவன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அர்த்தமே இல்லை. இனிமேல் நீங்க ஏதாவது நான் சொல்லும் போது மீனிங்லெஸ் ஃபெல்லோ, நான் யாரு? ஐ ஆம் மீனிங்லெஸ் ஃபெல்லோ. அப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு மீனிங்லெஸ் ஃபெல்லோ, அர்த்தமில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வு அர்த்தம் இல்லாம தானே இருக்கும். என்ன மீனிங் இருக்கு? இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே தான் என்ன பண்ணினாலும் அமைதி வரல, மகிழ்ச்சி வரல, வருது நிக்கல, நீடிக்கல. ஆகவேதான் அந்த காலம் தொட்டு இன்று நேற்று இல்லை,
வேதம் எழுதுனாங்களே அப்போ இருந்து இந்த உண்மையை சொல்லிட்டே வராங்க. இது புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிந்து கொள்வதுதான் ஞானம். This simple understanding is enough to attain wisdom. இப்போ நாம இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. சமுதாயத்துல எல்லாருக்கும் இந்த நான் இருக்கேன், அது நிறைய அடையாளம் வேணும், பட்டம் வேணும், எம்ஏ விஷன், பிஹெச்டி விஷன், அது டாக்டரேட் இன் பிசிக்ஸ், அப்புறம் நல்ல போஸ்ட் கவர்மெண்ட்ல, இஸ்ரோல ஒரு நல்ல போஸ்ட். அவர் எங்க வேலை பார்க்க? அவர் நாசால வேலை பார்க்காரு அமெரிக்கால. இவர் இஸ்ரோல பெரிய சயின்டிஸ்ட். சோ நமக்கு இந்த மாதிரி அடையாளங்கள் தேவைப்படுது, பட்டங்கள் தேவைப்படுது. அழகா ஒரு சித்தர் பாடி வச்சான். வெட்ட வெளிதனை தெய்வம் என்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி கொதம்பாய். கொதம்பு சித்தர். வெட்ட வெளிதனை தெய்வம் என்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி கொதம்பாயின்னா. ஆனா நம்ம எல்லாரும் பட்டத்துக்கு ஆசைப்படுறோம். துணை பேராசிரியர் எப்படி தோஷம் பேராசிரியர் ப்ரொமோஷன், பட்டத்துல ப்ரொமோஷன். பிரம்மஞானி அது ஒரு பட்டம், அருள்நிதி ஒரு பட்டம், எத்தனை பட்டம். ஆனா இன்னும் வெட்ட வெளியே தெய்வம் என்று யாரும் உணரல. வெட்ட வெளிதான் நான், வெட்ட வெளிதான் தெய்வம், வெட்ட வெளியோ எல்லையற்ற பரம்பொருள், ஆனந்த சொரூபம் கிடைக்கல. அப்ப இதை விளக்குறதுக்கு என்ன சொன்னாங்க? இந்த உடலை வச்சு, இந்த மனதை வைத்து, அந்த மனசுல இருக்கிற பட்டங்கள் அடையாளங்களை வைத்து நீ உன்னை அடையாளம் காணுகிறாயே, இது அஞ்ஞானம் இல்லையா? இது மாயை இல்லையா? நீ இருக்கிறது உண்மை, உடல் இல்லைன்னு சொல்ல இருக்கு. ஆனா உடலை வைத்து இதுதான் நான் என்று கருதுறியே, அதான் மாயம். பொருள் அல்லவற்றை. இந்த உடல் நான் அல்ல, உடலில் நான் இருக்கிறேன், உடலாக இருக்கிறேன். ஆனா உடல் நான் அல்ல. நான் ஆசிரியனாக இருக்கிறேன், ஆனா ஆசிரியர் நான் அல்ல. ஆசிரியன் ஆக, தமிழ பாருங்க, ஆசிரியன் ஆக, ஆனால் ஆசிரியர் நான் அல்ல. இப்போ நம்முடைய பேருண்மையை நாம உணரணும், புரியணும். நமது பேருண்மை மகிழ்ச்சி ரொம்ப சிம்பிளா, எந்த பொருளை எடுத்தாலும் சரி, அதனுடைய பேருண்மை என்ன? ஒரு கல் இருக்கு, கல்லுன்னு சொல்றோம். ஏன்னா அந்த கல்லுங்கிறது நாம வச்ச சொல்லு. இந்த பொருள் இப்படி இருந்தா கல்லு, இப்படி இருந்தா பழம், அப்படி இருந்தா பூ, இப்படி இருந்தா தண்ணி. கருத்து பரிமாற்றத்துக்காக ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் வைக்கிறோம். இப்ப நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, பெயரே இல்லைன்னு வைங்களேன் ஒரு பொருளுக்கும், அது எப்படி கருத்து பரிமாற்றம் செய்ய முடியும்? முடியாது இல்லை. ஆனாலும் பொருளுக்கு அதனுடைய வடிவத்துக்கு தக்கவாறு, தன்மைக்கு தக்கவாறு சில பெயர்களை வைக்கிறோம். ஆனா நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லா பொருளும் சக்தியின் திணிவு, intensity of energy particles is mass. விஞ்ஞானம் இங்கதான் விஞ்ஞானம் சார்ந்து இருக்காது. எல்லா பொருளும் அணுக்களின் கூட்டு, திணிவு. அந்த திணிவுக்கு ஒப்ப பொருள் வடிவமும் தன்மையும் மாறும். இப்போ தண்ணி இருக்கு, அதுவும் அணுக்களின் கூட்டுதான். ஒரு கல் இருக்கு, இதுவும் அணுக்களின் கூட்டுதான். ஆனா தன்மை வேற. தண்ணிக்குள்ள கைவிட முடியும், கல்லுக்குள்ள கைவிட முடியுமா? அப்ப அங்க இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை, அணுக்களின் திணிவு, எண்ணிக்கைக்கும் திணிவுக்கும் ஒப்ப பொருளுடைய வடிவம் மாறும், தன்மை மாறும். இப்ப பாருங்க, ஒரு அடுத்த கட்டத்துக்கு கல்லாக பார்த்தத இப்ப அணுக்களா பார்க்கிறோம். சரி, இப்ப இன்னும் உள்ள நுழையிறோம். அணுக்கள் மட்டும்தான் இருக்கா? இதப்ப அணு சுரண்டு ஓடிட்டு இருக்கு. அது சுரண்டு ஓடுறதுக்கு இடம் வேணும்ல, ஸ்பேஸ். அப்ப இந்த கல்லுக்குள்ள இடமும் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ஒரு கல்லல்ல, வெளியும் அணுக்களும். இன்னும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுல இந்த அணுக்கள் எல்லாம் எடுத்து அந்த கல்லுக்குள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாம் தனி மூணா எடுக்க முடியாது, கற்பனை எடுத்து ஒண்ணு சேர்த்தா அந்த கல்லு அவ்வளவு பெருசு. ஒரு கடை எவ்வளவு சைஸ் இருக்கும், அவ்வளவுதான் வருதான். மீதி எல்லாம் ஸ்பேஸ். அதாவது 99.99 காலி இடம், 0.01 தான் அணுக்கள். மாயா என்னன்னு கேளுங்க. இப்ப வெளி கண்ணுக்கு தெரியல, அணுக்கள் தான் தெரியும்.
0.01% இருக்கக்கூடிய அணுக்கள் பொருள் வடிவம் எடுத்து காட்டுது. மாயாதானே? இது எப்படி இருக்கு? காணல் நீர். நான் அடிக்கடி சொல்லுவேன். தொலைவில் இருந்து பார்த்தா ஒரு பெரிய காணல் நீர் ஒரு ஃபீல்டு ஃபார்ம் ஆயிருக்கு. பக்கத்துல இருக்கிற மரங்களை எல்லாம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது. அப்ப தண்ணி இருக்கு, நிச்சயமா இருக்கு. தாகத்துக்கு ஆகும். இன்னும் ஓடி போக அதுவும் போயிட்டே இருக்கு. கட்டத்துல கிட்ட போறோம், தண்ணியை காணும். எட்ட நின்று பார்க்க போது தண்ணீர், கிட்ட போய் பார்க்கிற போது தண்ணீர் இல்லை. அப்ப என்ன விஞ்ஞானம் சொல்லுது? தண்ணி என்றால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணையணும். இப்ப நம்ம தொலைவிலிருந்து பார்க்கும்போது என்ன, ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் வெப்ப காற்று. தார் ரோடு, கடுமையான வெயில் அடிக்குது. அந்த வெயில தார் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலத்துல அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிந்து ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அடுக்கப்படுது. அப்ப தொலைவிலிருந்து பார்க்கும்போது தண்ணி ஃபார்ம் ஆன மாதிரியே தெரியும். கிட்ட போனா அது ஃபார்ம் ஆகுது. இது சிம்பிளா எப்படி பாருங்க. இப்ப பாருங்க, நான் கையை இப்படி வைக்கிறேன். இடது பாதத்துக்கு மேல வலது பாதத்து வச்சிருக்கேன். 2 சேர்ந்து இருக்கா? அப்ப நீளமா தெரியுது 2 பாதம் சேர்ந்து. ஆனா இப்ப இப்படி பாருங்க, கேப் இருக்கா? இப்ப 2 கண்ணு தெரியுது. இப்படி பாத்தீங்கன்னா 1ன்னு தெரியுது. நல்லா கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 பாதம் சேர்ந்து ஒரே பொருளா காட்சி அளிக்குது. இப்படி பாருங்க, 2 பொருளா காட்சி அளிக்குது. இதேதான் காணல் நீர். இது போல ஒரு பழத்தை எடுக்கிறோம். பழத்துக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள். ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் ஒட்டாது. எட்டி நின்றுதான் சுத்தம். அப்ப இடையில வெளி இருக்கு. வெளி கண்ணுக்கு தெரியல. இந்த வெளி இப்படி வச்சா தெரியுது. இப்ப அது பழமானா இல்லை. 99.99 வெளி. 0.01 மட்டும்தான் அணு. கண்ணை ஏமாத்துதா? அதான் கண்ணால் காண்பதும் பொய்யே, தீர விசாரிப்பது. விசாரிப்பதுன்னா ஆய்வு செய்வது. இது உண்மையில் பழமா அணுக்களா? உங்களுக்கு தெரியுது. அப்ப அணுக்களின் கூட்டு. அப்ப பழங்கிற ஒரு அர்த்தத்தை அது இழந்துருச்சு, அணுக்கள் ஆயிடுச்சு. இப்ப அணுக்கள் இருக்கு, வெளியே இருக்கு. சரி, இது 2 அம்சம் வந்ததுனால இந்த பழமா பாக்குறோமே, அது அணுவா வெளியா? ஏன்னா வெளிதான் அதிகமா இருக்கு. ஆனா பழமா பாக்குறோம், அணுவா பாக்குறோம். விஞ்ஞான மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து அணுக்களை பாக்குறோம், வெளியே இருக்கு. சரி, இந்த அணுக்கள் சுழன்று இயங்குது, எங்க இருந்து வந்தது என்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வெளியிலிருந்து தன்னிருக்க சூழ்நிலத்து மாற்றினால் சுழலும் சக்தி வெளிப்பட்டது. அப்போ அந்த அணுவினுடைய மூலம் என்ன? வெளி. ஆகவே இந்த பழத்தினுடைய மூலப்பொருள் என்ன? வெளி. நல்லா கவனிக்கிறோம். இந்த பழம் நாளைக்கு அழுகும், ஆனா அந்த வெளியாகவே இருக்கும். அதான் நிலைப்பொருள், மெய்ப்பொருள். பழத்தை பொருள்னு சொன்னதுனால பழம் ஒரு பொருள் உண்மையா இருக்கு, நாளைக்கு வரைக்கும் இருக்கு. நாளான்னைக்கு அழுகி போயிருது, தன்னுடைய தன்மையை இழக்குது, மாயா. அப்ப அந்த பழத்துக்குள்ள உண்மையான தன்மை என்னன்னா, தன் நிலையில் மாறாத அந்த வெளி. பழத்துக்குள்ள வெளி இருக்கு. 99.99% இருக்கிற வெளி இருக்கே, அது மாறாது. பழம் அழுகி போயிடும், வேற ஒரு ஃபார்ம் எடுக்கும், ஆனா வெளி அப்படியே இருக்கும். அது நித்திய வஸ்து. நித்திய எப்போது இருக்கிற வஸ்து. அதான் பேருண்மை. அது தன்னிடம் எந்த மாற்றமும் இழப்பு இல்லாத உண்மையான பொருள் அதுதான். ஆனா இத பொருள்னு சொன்னதுனால அது மெய்ப்பொருள். இப்ப 2 வார்த்தை வருது பாருங்க, பொருள், மெய்ப்பொருள். பழம் பொருள் வச்சுட்டோம், பொருள்னு வச்சுட்டோம், உண்மை. ஆனா பேருண்மை என்ன? அந்த பழத்துக்குள்ள இருக்கிற வெளி, மூலப்பொருள், மெய்ப்பொருள். சிம்பிளா புரிஞ்சுது. அதே மாதிரி இப்ப நான் அப்படின்னா உடலை பார்க்கும்போது இதான் ராதாகிருஷ்ணன். ஆனா எது? அணுக்களின் கூட்டு இல்லையா? இப்ப இந்த உடலா பார்க்கவா, அணுக்களா பார்க்கவா? ஆராய்ச்சியில அணுக்களா பார்க்கிறோம். அப்படி அணுக்களா பார்க்கும்போது உள்ளுக்கு அணுக்களின் எண்ணிக்கை 0.01%. மீதி பூரா வெளி. 99.99% உங்களுக்கு வெளி கண்டுகிட்டு இருந்தேன்.
அப்ப நான் எப்படி என்ன உடல்னு சொல்றது? அதிகபட்சம் நான் வெளியா தானே இருக்கிறேன். அப்போ ஆனா அந்த உடலுக்குள்ள மூலப்பொருள் ஆகிய அந்த பேருண்மை, மெய்ப்பொருள், வெளி இருக்கு. இன்னும் சொன்னா உடலுக்குள்ளே சொல்றது ஒரு பக்கம். அதை விட இன்னும் சிறப்பு மனதிற்குள். இந்த உடல் தோன்றியதுனால, உயிர் இயங்கிக் கொண்டிருப்பதனால, உணர்வுகள் மூலமாக பெற்ற அனுபவ அறிவு எழுச்சி அடையும் போது அதை மனம்னு சொல்றோம். மனம் என்றால் அனுபவ அறிவின் எழுச்சி நிலை. அந்த மனசுல என்ன இருக்கு? எண்ணங்கள். என்ன எண்ணங்கள்? எனதுகளை அடிப்படையாக கொண்ட எண்ணங்கள் இருக்கு. அப்போ இந்த நான் என்ற எழுச்சி இருக்குல்ல, அது 0.01. மீதி எல்லாம் 99.99 வந்து எண்ணங்கள். என்ன எண்ணங்கள்? எனதுகளை அடிப்படையாக கொண்ட எண்ணங்கள். அந்த எனதுகளை அடிப்படையாக கொண்ட எண்ணத்தை தான் இப்ப நாம நான் சொல்லிட்டு இருக்கோம். மாயம். நான் மாயம். இருக்கேன் உண்மை. இருக்கேங்கிறது உண்மை. நான் இருக்கேங்கிறது உண்மை. ஆனா என்னவாக இருக்கேன் நினைக்கிறேன்னு அதை சொல்றேன் இல்ல, அது மாயம். புரியுதா? அப்ப பேருண்மை உணர வேண்டுமானால் இந்த எழுந்த நான் இருக்குல்ல, தப்பு இல்ல, அது நிக்கணும். அது என்ன ஆகக்கூடாது? எனதுகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்களில் அது பயணிக்க கூடாது. எழலாம், நின்றும். எழுந்து நிற்றல். ஒரு நீங்க போக்குவரத்துல பாத்தீங்கன்னா ரோடுல நில், கவனி, செல் சொல்றாங்க. அது மாதிரி இந்த நான் எழுந்து தன்னை கவனிக்காம என்ன பண்ணிடுது? ஓடிடும். கவனிக்காம நான் அப்படி போயிடுச்சு. கவனிக்கும். அந்த எழுந்த நான தவத்துல அது எங்க இருந்து எழுது? அது நின்றால் என்ன ஆகுது? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம மக்கள்கிட்ட. பெரிய கடல். எங்க ஊர் கன்னியாகுமரி 3 பக்கம் கடல். எத்தனையோ அலைகள். அலை வந்து கன்னியாகுமரியில நிறைய பாறை. பாறையில மோதும். தண்ணி அப்படி மேல அடிக்கும். நம்ம அலைய கூட சொல்லல. மேல ஒரு நீர் திவலை போகுது. ஓட்டமா நிற்கும். அது நிக்குதுன்னு வைங்க. நின்னுட்டு அப்படி பாக்குது. நான் எங்க இருந்து எழுந்தேன்? அவ்வளவு பெரிய கடல். எல்லையற்ற கடல். ஆனா எழுந்து நிற்பது இத்தனோடு ஒரு நீர் திவிலைன்னு சொல்லுவோம். நீர் துளின்னு கூட சொல்ல, நீர் திவிலை. கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவு சின்னது. ஆனா அது நின்றுட்டு அப்படி பாக்குது. நான் எங்க இருந்து வந்தேன்? கடல். அடுத்த நிமிஷம் விழுந்துருது. கடல் ஆயிரும். அது மாதிரி எல்லையற்ற பரம்பொருள், எல்லையற்ற பரம்பொருள் சிவம், தெய்வம் இந்த உடல் மூலமா செதறி, அலை அடிச்சு செதறு மாதிரி செதறி அந்த எண்ணம் எழுது பாருங்க. அது நிக்கணும். நான் என்கிற அந்த எண்ணம் நின்றுட்டு நிக்குமானா தன்னுடைய சமுத்திரத்துவம் ஓஷியானிக் என்று சொல்லுவாங்க. ஓஷன், ஓஷியானிக் அப்படின்னா சமுத்திரத்துவம், இந்த எல்லையற்ற தன்மை. இந்த நான் பார்க்கிறோம். அதான் ஓஷோ ஒரு இடத்துல சொல்றாரு, பி ஸ்டில், பி ஸ்டில் அண்ட் நோ த சீக்ரெட். அதாவது இந்த நான் எழு பாத்தியாப்பா, அப்படி நிக்கட்டும். பி ஸ்டில், ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். நிக்கட்டும். நின்றுட்டு பார். பார்த்தா எதை பார்த்துருவோம்? நம்முடைய ஓஷானிக். நான் யாரு? பரம்பொருள். எல்லையற்ற பரம்பொருள். மட்டுமா ஆனந்தத்தோடு கூடியது. நித்திய ஆனந்தம் அது. நான் சங்கடப்படுறதுங்க ஒண்ணும் இல்லை. துக்கப்படுறது ஒண்ணும் இல்லை. நான் ஆனந்த சொரூபம். எப்போ? பி ஸ்டில் அண்ட் நோ த சீக்ரெட். வாட் இஸ் த சீக்ரெட்? இது வந்து பிளிஸ்ஃபுல்னஸ், எக்ஸ்டசி, பேரானந்த சொரூபம் இது. அதான் ரகசியம். ஆனா இப்படி ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா? இது தெரியாதனால இன்பத்துக்காக எங்கெங்கயோ தேடி பெற்றதெல்லாம் துன்பம்.
இன்பம் என்று நினைத்து தேடி பெற்றதெல்லாம் துன்பமாக பார்க்கிறோம். கஷ்டப்பட்டு அமிர்தத்தை வாங்கிட்டு வர்றோம், அது விஷமா மாறியது. எப்போ? அளவு மீறினா. ஆனா கொஞ்சம் சாப்பிட்ட உடனேயே அது சுவையா இருக்கிறதுனால அளவு மீறுவது இயல்பு. இந்த சிற்றின்பம் எல்லாமே அப்படிதான். சிற்றின்பத்துல நம்ம அளவு மீறுவோம், துன்பம். ஆனா உள்ள இருக்கு பேரின்பம், பேருண்மை இருக்கு. அதான் அர்த்தம். மெய்ப்பொருள். என்னுடைய மெய்த்தன்மை என்ன? இப்ப இருக்குது பொய்த்தன்மை இல்லை, உண்மை. ஆனா தோன்றி மறையும், நிக்காது. அப்படி தோன்றி மறைகிற நிக்காத ஒன்றின் மீது ஆசை கொண்டு மனிதன் அலைந்து கொண்டே இருக்கிறானே, கடைசியில் என்ன ஆகும்? வயசாவும் செத்து போயிடுவான். இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்குங்க. எல்லாரும் ஒரு நாட்டுடைய தலைவன் அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் தேடுறாங்க, தேடிட்டே இருக்காங்க. ஏதோ கிடைக்குது, சந்தோஷப்படுறாங்க, கைவிட்டு போயிருது, கவலைப்படுறாங்க. இப்ப ஸ்டாலினும் தூக்கம் கிடையாது, எடப்பாடிக்கும் தூக்கம் கிடையாது. நாற்காலி யாருக்கு? மியூசிக் சேர் மாதிரி ஒரு நாற்காலியை சுத்தி எத்தனை பேர் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் ஓடிட்டு இருக்காரு, எத்தனை பேர் ஓடுறாங்க. எதுக்கு? அந்த ஊர் நாற்காலி கிடைச்சா என்ன சந்தோஷம். எத்தனை நாள். அப்புறம் உன்னை பத்தி எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கான் பார்லிமெண்ட்ல, 30 நாளைக்கு மேல இருந்தா கெட் அவுட். சரி, அப்போ அவங்களுக்கு தான் பயம். இது அவங்கள பத்தி பேசுறேன். அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, வீட்லயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. இருக்கா? இருக்குமா? எதுவும் நிலையானதல்ல. பொருள் அல்லவற்றை, நிலையானது அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானால் மானா பிறப்பு. அவனுக்கு என்ன பிறக்குதா? இந்த 6 குணங்கள். கோபம் வருது, பேராசை வருது, 6 குணங்களும் வந்துருது மயக்கத்தினால. என்ன மயக்கம்? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். இப்ப பணத்தை எடுத்துட்டீங்களேன், அது எப்ப மீனிங்? மனுஷன் அதாவது சொல்லுவாங்க, பணம் என்பது பணம் இல்லப்பா, டோக்கன் அப்படின்பாரு. ஹோட்டலுக்கு போனா டோக்கன் தருவான் சாப்பாட்டுக்கு, ஒரு டோக்கன் தருவான் காசு கொடுத்தா. அந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கணும், அது பேர் பணம். ஒரு 100 ரூபா நோட்டை நீட்டணும், ஒரு காய், அதை கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும். அப்போ இந்த பணத்தை எதுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கா? அது டோக்கன், அதுக்கு ஒரு மதிப்பு. இதை கொடுத்தா நீ வாங்கிக்க. இப்ப நம்ம பணத்தை சேகரிக்கிறோமா செலவழிக்கிறோமா? பெரும்பாலும் செலவு பண்ண தப்பு இல்லை, செலவு பண்ணதுதான் பணம். ஆனா சேர்க்கிறோமா? 3 தலைமுறை 4 தலைமுறை கோடி கோடி பல கோடி பல டோக்கனை வாங்கி அடிக்கிறோம். பீரோ பூரா டோக்கன். அந்த டோக்கனுக்கு எப்பங்க மதிப்பு? அதை கொடுத்து பொருள் வாங்கணும். அப்போ அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கான்னா அப்போ இல்லை, அதை அனுபவிக்கணும். இப்ப ஏன்டா நிறைய பணம் இருக்குன்னுட்டு அண்டா கணக்கில் சோறு வாங்கிட்டு வந்து என்னால சாப்பிட முடியுமா? அனுபவிக்க முடியுமா? ஆனா எல்லாரும் அனுபவிக்க முடியும்னு நினைச்சுதானே நிறைய சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். மாயா. அவன் இந்த மாயிலிருந்து மனம் விடுபட்டுருமான்னா அவளை சீக்கிரம் விடுபடாது. இந்த மனசு இருக்க சபிக்கப்பட்ட ஒண்ணு, அது ஒரு சாபக்கேடு. ஆனா அதே மனதை நீங்க பக்குவப்படுத்துறீங்கன்னா அதுதான் பிளஸ்ஸிங். ரெண்டுமே அதுதான். மனசு எப்படி பக்குவப்படுத்தணும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனம் பக்குவம் ஆகணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. ஆகவே என்னுடைய பசி ஆறதுக்கு சாப்பாடு வேணும், தாகம் தீர தண்ணி வேணும், சுவாசிக்க காற்று வேணும், இருக்க இடம் வேணும், உடுக்க உடை வேணும், கொஞ்சம் சௌரியமா இருப்பதுக்கு சில சௌரியமான பொருட்கள்லாம் வேணும். யார்கிட்ட இல்ல? பிலோ மிடில் கிளாஸ்ல கூட இருக்கு, நடுத்தரத்தோட கீழே இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கூட எல்லாம் இருக்கு. வேற என்ன வேணும்? இதெல்லாம் அனுபவிச்சுட்டு கண்ணு மூடி சும்மா இருந்தா, கடைசியில வரேன், சும்மா இருந்தா எது சும்மா இருக்கு இயற்கையில? சுத்த வெளி மட்டும், நிச்சலன பரபிரமம். அது நிலைப்பொருள், ஸ்டாட்டிக் எனர்ஜி, இன்ஹரண்ட் எனர்ஜி.
சிவனேன்னு இருக்கிற ஒரே சிவம் சுத்தவெளி. அங்கதான் அது எல்லையற்ற பரம்பொருள், மெய்ப்பொருள், பரமானந்தம். அது அது இருக்கு மனசுல, இன்கரண்டா இருக்கு. ஆனா அந்த மாயையில சிக்கிக்கிட்டு மனம் விடுபட முடியல. இப்ப நம்ம அர்த்தங்களை விளக்குறோம். பேருண்மைன்னா என்ன? அழிவற்றது, சாஸ்வமானது. அதனுடைய தன்மை என்ன? தன் தன்மையில மாறவே செய்யாது. ஆனந்தம் என்கிற தன்மை, அன்பு என்கிற பண்பு, கருணை என்கிற வெளிப்பாடு, அத்தனையும் நம்ம மனதில் இருக்கு. மனதுடைய அடித்தளத்தில் இருக்கு. அடித்தளம், லேட்டன்ட் என்று சொல்லுவாங்க. அது எது மறைக்குது? இந்த இப்ப சோ கால்டு ஐ, இந்த உடலை, மனதை, பட்டங்களை அடிப்படையாக கொண்டு நான் என்ன அறிகிறேன்ல, அந்த நான் தான் தடை. அப்ப எனக்கு எது தடைன்னா நானே தடை, உனக்கு நீயே தடை. எந்த நீ? அடையாளத்தால் அறியப்பட்ட நீ இருக்கே, அடையாளங்களால் உருவான அந்த நான். பட்டங்கள், உன்னுடைய மதம், உன் ஜாதி, உன் மொழி, உன் தேசம், உன் இனம், உன்னுடைய பட்டயங்கள், எனதுகள், அதுவால் உருவான அந்த நான் மாயா. ஐ இஸ் மாயா. எப்போ நம்மை அடையாளங்களை வைத்து அறிந்து கொண்டே இருந்தால், அறிவித்துக் கொண்டே இருந்தால் மாயா. அடையாளங்களே இல்லாத ஒரு நிர்வாண கதி இருக்கு. நானுக்கு ஒரு நிர்வாண கதி இருக்கு, அடையாளம் இல்லாத. அப்ப அடையாளம் இல்லாத மதம் இல்லாத, ஜாதி இல்லாத, மொழி இல்லாத, இனம் இல்லாத, தேசம் இல்லாத, பட்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிர்வாண நிலை. அது சுத்த உணர்வுன்னு சொல்றோம். பியூர் கான்சியஸ்னஸ், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா என்றால் இருள் என்ற அர்த்தம். கிருஷ்ணபட்சம், உணர்வு. கான்சியஸ்னஸ் உணர்ந்து அறிவது, உணர்வு அறிவு. நான், எனது பேருண்மை என்ன? அடையாளம் இல்லாத, உருவம் இல்லாத, நாம ரூபமற்ற நிர்ச்சலன நிர்குண பரபிரம்மம். அதுவும் எப்படியா? ஆனந்தம், பிரம்மானந்தம். பிரம்மம் கூட்டல் ஆனந்தம், பிரம்மானந்தம். அதான் என்னுடைய ரியாலிட்டி. இந்த நான் என்பதுடைய ரியாலிட்டி, பேருண்மை. இதை விளக்குவதற்கும் விளங்குவதற்கும் ஏற்ற இடம் வேதாத்திரி மகர்ஷியினுடைய பீடம். அதை உணர்வதற்கு ஏற்ற பயிற்சியை கொடுத்தவர் வேதாத்திரி என்கிற மாமுனி. அப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? உங்களுடைய பேருமை உணர்ந்து எனக்கு மரணம் இல்லை, நான் நித்திய ஆனந்தன், நித்தியமும் இருக்கக்கூடிய, எப்போதும் இருக்கக்கூடிய, அதுவும் ஆனந்தமா இருக்கக்கூடிய நான் நித்திய ஆனந்தன். இதை உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், அப்புறம் இந்த வெளி உலகத்துல நீங்க பெறுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க அம்மளவா போனாலும் நீங்க அப்போ எதையும் இழக்கல. 2 நாள் சாப்பிடலன்னா கூட உங்களுக்கு ஒரு இழப்பு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உடல் தாக்கம் இருக்காது, மன எழுச்சியின் ஏக்கம் இருக்காது. தாக்கமும் ஏக்கமும் இல்லாத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைக்கு வரும். அப்போ இதெல்லாம் பண்ணணுமானால் நீங்க முழுக்க முழுக்க நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மீதியெல்லாம் செகண்டரி. மீதி எல்லாத்தையும் வேண்டாம் சொல்லுங்க, அதெல்லாம் 2வது பட்சம். நீங்க இந்த உடல் எடுத்து வந்ததே அதுக்குத்தான். அதுவும் இந்த உடல் எடுக்க எத்தனை கோடி உடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் பர்த். இந்த பிறவியை இழந்து விடாதீர்கள். ஏன்னா இன்னொரு பிறவி உண்டா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை இருக்குன்னு வைங்களேன், அப்ப நம்ம ஒரு குரு கிடைப்பாரா தெரியாது.
அப்ப என்ன வடிவத்துல பிறப்போம் தெரியாது. தெரிந்த ஒரே பிறப்பு, திஸ் இஸ் த ஒன்லி அவைலபிள் பர்த். அதை வீணாக்காம இதுக்கு 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுங்க. தொழில் கூட 2வது பட்சம், குடும்பம் 2வது பட்சம். அதெல்லாம் எதுக்குன்னா, நான் பிறந்தேன், என்ன உணர்வுதான் பிறந்தேன், மற்ற இடத்துல வாழ்ந்துதான் உணரணும். அப்படி வாழுகிற நேரத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்பட்டது. குடும்பம் வந்து போச்சு, அவங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்து போச்சு. அப்போ கொஞ்சம் தடை. ஆனால் அவளை எந்த அளவுக்கு காப்பாற்றணும், அவர்கள் மீது எனக்கு எந்த அளவுக்கு கடமை இருக்கு, கடமைக்கு லிமிட் இருக்கு. பட் இப்ப எல்லாரும் அன்லிமிட்டட் கடமை பேசணும். என் பையனு டாக்டர் ஆகும், என் பேத்திக்கு டாக்டர், பேத்திக்கு அவ அப்பா அம்மா இருக்காங்க, நான் யாருங்க, கோமை. பட் கடமை கேட்டா கடமை, கடமை குறைந்தபட்ச கடமை தான் இருக்கு. பொறுப்பு அப்படிதான். பையன் இருக்கான், பொண்ணு இருக்கு, பேரன் இருக்கு, பேத்தி இருக்குன்னா அதெல்லாம் தனித்தனி கர்மா. அவளுக்கு வேண்டியது செய்யணும். வளர வைப்பதற்கு என்ன, பறவைகள் தன்னுடைய குஞ்சுக்கு இறகு முளைக்க வரைக்கும் தான். இறகு முளைச்ச பிறகு எல்லாம் பிரிஞ்சிடும். நாம உடல் ரீதியா பிரியாட்டாலும் மனோ ரீதியா தனித்திரு, பி அலோன். நீ வந்த வேலையை கவனி. நாள் நெருங்கிட்டு இருக்கு, முடி நரைச்சு போச்சு, பல்லு விழுந்து போச்சு, நெருங்கிடுச்சு. He is waiting. Nobody knows what will happen tomorrow. Why tomorrow? Next moment. ஆகவே சொல்றேன், இந்த ஒன்றுக்கு முக்கியமா இன்னைக்கு இரவு புத்தர் சித்தார்த்தன் அவனுக்கு ஒண்ணு கிடைக்கல. 6 ஆண்டு காலம் ஞானம் தேடி போறான், கிடைக்கல. சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்றான், போதி மரம்னு சொல்றாங்க. முடிவெடுக்கிறான், இது கிடைக்காது. தேடி தேடி சோர்ந்து போச்சு. ஒரு அரசன், உடம்பெல்லாம் எலும்பு தோல், தேடி தேடி சலிச்சு போச்சு. இப்ப நாமளும் தேடி தேடி சலிச்சுதான் இருக்கோம் வாழ்க்கையில. என்னதான் தேடணும், ஏதாவது பயன் இருக்கா, சலிப்பு தட்டி போச்சு. வயசான உடனே நானும் வயசான தான், எனக்கு சலிப்பு தட்டு. எனக்கு சரி, நான் வேதாத்திரி பேசுற சீடர் மட்டுமா, ஒரு உணர்வாள். எனக்கு சலிப்பே தட்டலை. நான் கீழே உணர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். இளைஞர்களை ஓட வைப்பேன், ஓடணும். சலிப்பு தட்டது. ஆனா மற்றவங்களை சலிப்பு தட்டுது. ஏன்? சலிக்காத இன்பத்தை வைத்துக் கொண்டு சலிப்பு தருடைய இன்பத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். சித்தார்த்தன் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்க ஓடுனா, கிடைக்கல, உட்கார்ந்துட்டான். அந்த இரவு ஒரு பௌர்ணமி இரவு. இனி தேட மாட்டேன், ஒண்ணும் எனக்கு வேண்டாம். அவன் என்ன சொல்ற மனசுல, ஒண்ணு வேண்டாம்னு கண்ணை மூடணும். முதல் முறையா அந்த மனதிற்கு முழு ஓய்வு கொடுக்கிறார். ஆனா அப்படியே நிக்குது. நின்றுடுச்சா, டக்குன்னு அவனுக்கு லைட் அடிச்சு, லைட்னிங் உணர்ந்துட்டான். அவன் எந்த ஞானத்தை தேடினானோ அந்த ஞானத்தை க்ஷண நேரத்தில், அதாவது அதுக்கு பேர் என்லைட்மென்ட் கிடைச்சிருச்சு. உன் பேருமே அவன் உணர்ந்துட்டான். ரமண மகர்ஷி 16 வயசுல பேருமே உணர்ந்தார். ஒரு நைட் இல்லை, a single night is enough. Why not 2 nights? உங்களுக்கு ஏன் இன்று இரவாக இருக்கக்கூடாது? சொல்லுங்க. இருக்கலாம், இருக்க முடியும். ஆனால் என்ன வேணும்? உங்க மனசுக்குள்ள ஒரு நிலைத்த சமாதானத்தை உருவாக்குங்க. இன்னைக்கு நான் பேசி முடிச்சுட்டு போயிடுவேன். நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இன்னைக்கு தூங்க வேண்டாம்னு வச்சுடுங்க. சித்தார்த்த எனக்கு நைட்டு தூங்கல, கண்ணை மூடி உட்கார்ந்து, அவ்வளவுதான். நீங்களும் தனியா உங்க வீட்டு பூஜாரியே ஏதோ ஒரு அறையில உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் விடுங்க. மன அளவுல கணவன் இருக்காங்க, மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, so many things. லீவ் இட். மன அளவுல லீவ் இட்னா அப்படி இல்லை, மனசுல அதெல்லாம் இருக்கு, அதான் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அதாவது நடக்கிற நேரத்துல நடக்கும். ஒய் ஷுட் ஐ, அங்க நான் யாரு? லீவ் இட். ஒரு கட்டளை போடுங்க, அப்படியே கண்ணை மூடி உட்காரு.
வைராக்கியமா உட்காரு. ஆனா கட்டளை இடணும். எனக்கு எந்த பொறுப்பும் உண்மையில் கிடையாது. எந்த கடமையும் உண்மையில் கிடையாது. கட்டாயத்தினால கடமை வந்தது. உண்மையில எனக்கு கடமை கிடையாது. மரம் வச்சவன் தான் தண்ணி ஊத்தணும். ஒய் ஷுட் ஐ? அப்படிலாம் உங்களுக்குள்ள உறுதியா பேசி சும்மா இருக்க போறேன். கண்ண மூடி. எனக்கு எதுவும் வேண்டாம். நாளைக்கு சாப்பாடு கிடைக்கட்டாலும் பரவாயில்ல. ஐ டோன்ட் கேர். ஐ ஹேவ் நோ ஃபியர், நோ வொரீஸ். உங்களுக்குள்ள ஒரு கட்டளை இடுங்க. ஆணித்தரமா கட்டளை இடணும். நல்ல சமணம் போட்டு உட்காரணும். கட்டளையிட்டு இப்படி கண்ணை மூடிட்டு தியானம்லாம் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் வாட்ச் யுவர் செல்ஃப். கட்டளை இட்டுட்டு அந்த நான்கிற உணர்வு இருக்குல்ல, அதை கவனிங்க. இந்த உணர்வு தட்டு உள்ளுக்கு வைப்ரேஷன். ஒவ்வொரு உயிர் துகளும் அதிர்ந்துட்டு இருக்கு. அந்த அதிர்வு எப்படி இருக்கா? ஆனந்தமா இருக்கு அந்த உணர்வு. இப்போ செக்ஸில் ஈடுபடும். ஏன் அது இன்பமா இருக்குன்னா, அந்த உயிர் துகள்லாம் வெளியில போறதுக்கு அதிருது. ஆண் உயிரும் பெண் உயிரும் அந்த அதிர்வால இருக்கே, அந்த உரசல் ஒரு இன்பமா இருக்கு. ஆனா சன நேரம் நிக்கிறது சிற்றின்பம். ஆனா தனக்குள்ள இருக்கிற அந்த உயிர் துகளுடைய அதிர்வுகளை, அதான் நித்தியானந்த தவம். நீங்க பண்ணீங்க, அந்த உணர்வு கிடைச்சதுல எனக்கு தெரியாது. கிடைக்கும். ஆனா கட்டளை இடணும் உங்க மனசுக்கு. ஏன் மனமே, கெட் அவுட். இனிமேல் உனக்கு இங்க இடம் இல்லை. கொஞ்சம் கட்டளை இடுங்க. எனக்கு ஒன்றும் உண்மையில் கடமை கிடையாது. உண்மையில் பொறுப்பு கிடையாது. இவையெல்லாம் திணிக்கப்பட்டவைகள். கடமைகளும் பொறுப்புகளும் திணிக்கப்பட்டவை. இன்று ஒரு இரவு நான் இதெல்லாம் தூர போடுறேன். மீதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கும் அப்படின்னு நோ மோர் சீக்கிங்ஸ். இனி தேடுவதில்லை. எதை பற்றி சிந்திப்பதில்லை. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஹேவ் இட் லுக். அசையாமல் பி ஸ்டில். அந்த ஸ்டில்னஸ் ஃபார்ம் ஆக யூ கேன் ரியலைஸ் தட் அல்டிமேட் சீக்ரெட். அந்த பேருண்மை அது உணர்வாகுது. அந்த உணர்வு எப்படி இருக்கு? ஆனந்தமா ஞானம் கிடைச்சிடும். அப்புறம் நாளைக்கு காலை ஃப்ரெஷ்ஷா வெளியில வரீங்க. கடமை இருக்கா? இருக்கு. அந்த கடமையை கடினமாக எடுக்காம, அந்த பொறுப்புகளை கடினமாக எடுக்காம, அன்பு வந்துருச்சா? உண்மை உணர்ந்தவனுக்கு அன்பு வந்துடும். ரொம்ப லகுவா அவன் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணுவான். கடமை அவனை கட்டுப்படுத்துவதில்லை. கடமை அவனை கட்டுப்படுத்துவதில்லை. ஒரு அன்கண்டிஷனல் டியூட்டிஸ், ஒரு அன்கண்டிஷனல் பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆமா, அப்படி ஒரு வாழ்க்கையை புதுசா அன்னைக்கு நான் மனைவியை பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி கட்டாயத்துல பார்த்தேன். அவளுக்கு நான் செய்யணுமே. இப்ப அன்புல பாக்குறேன். ஐயோ அவளுக்கு செய்யணுமே. அவளுக்கு அதிரம் சொன்னா பிடிக்குமே. ஒண்ணு வாங்கிட்டு போகணுமே. கட்டாயம் இல்லை. அன்கண்டிஷனல் லவ். கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒரு அன்கண்டிஷனல் லவ்னா என்ன? கட்டாயமே இல்லாத, கடமை இல்லை, கட்டாயம் இல்லை, அன்பின் நிமித்தம். நான் எதையும் கடமை நிமித்தம் செய்வதில்லை, அன்பின் நிமித்தம். என் மனைவிட்டு மட்டுமா, என் பிள்ளைகிட்ட மட்டும், உங்க எல்லாத்திட்டையும் வேதத்தின் வச்சு அப்படி உருவாக்கி விட்டுட்டார். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அம்மா கம்ப்ளீட் பண்ணுங்கம்மா. சரிங்கய்யா. வணக்கம்.